கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? மழை இல்லைன்னா சில மரங்கள் சில ஆண்டுலயே பட்டு போயிரும். ஆனா பனைமரம் மட்டும் 7 வருஷத்துக்கும் மேல உயிரோட இருக்கும். எப்படின்னு நினைக்கிறீங்க? அதோட வேற அது ஆழமா கொண்டு போய் அதுல இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் நேயர்களே, வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும். அதுக்காக நம்ம இப்பயே வசனத்தை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா வசனம் கிடைக்காதப்ப அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்கல்ல, 8வது உயரத்தை அடைஞ்சிட்டீங்க, இன்னமும் எதுக்கு இந்த புக்கை வாசிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் எந்த உயரத்துக்கு போகணும், எதையும் சாதிக்கணும்னு அந்த புக்கை வாசிக்கல, நான் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனாக வாழணும்னு தான் என்னோட வேதாகமத்தை வாசிக்கிறேன்னு அவர் சொன்னார். அதே போலத்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். வேதமே எனது மகன மகிழ்ச்சின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. நம்மளோட பைபிளை நம்ம எப்படி வாசிக்கிறோம், எதற்காக வாசிக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போமா? இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மே மே, துள்ளியோடும் ஆட்டுக்குட்டி மே மே, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளியோடும் ஆட்டுக்குட்டி, எங்கே சென்று விட்டாயோ? கட்டெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளியோடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கட்டெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நான் பாவிகளாய் இருக்கும் போது தேவ அன்பியா தம் ஒரே மகனை இயேசுவை நமக்கு அளித்தாரே. நான் பாவிகளாய் இருக்கும் போது தேவ அன்பியா தம் ஒரே மகனை இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளியோடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கட்டெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. இயேசுவின் செல்லங்கள்.
கர்த்தாவே, என் வார்த்தைக்கு செவிக்கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்ட கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை விடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். ரத்தப்பிரியனும் சுதல்ல மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். நானும் அது மிகுந்த கிருபையினர் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயத்துடன் பணிந்து கொள்ளன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாய் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்களே. என் தேவனே, அவர்களை குற்றவாளிகளை தேடும், தங்கள் ஆலோசனையை விழும்படி செய்யும். தங்கள் துரோகங்களுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்பியிருக்கிற யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்மை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீர். சங்கீதம் 5. ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 கொரோனாவில் வந்துச்சுல. இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு சாவு வரலே இல்லைங்க. எதற்கு நீங்கள் நல்லவங்களா? இல்லவே இல்லைங்க, கிருபை. இன்னும் நான் சொல்ல போனால் உங்களை ஆண்டவர் நம்புகிறாருங்க. என்ன நம்புகிறார்? என் பிள்ளை என் மேலே வச்சிருக்கிற அன்பினாலே தன்னால் என்றதை எழுப்புதலுக்காக செய்வார்கள் என்று ஆண்டவர் உங்களை நம்புகிறார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் மிகுந்த எங்களுக்கு தேவைங்க. எங்களுடைய ஊழியத்தில் பரிந்து பேசும் மிஸ்டரி என்ற ஒரு ஊழிய திட்டத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பரிந்து பேசும் மிஸ்டரியாக உங்களை ஒப்பு கொடுங்க. என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எஸ்தர் பாருங்களேன், அவர் ராஜா அரண்மனையில் ராஜாவிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு 10 நிமிஷம் தன்னுடைய பாரத்தை தன் ஜனங்களுக்கு வருகிற ஆபத்துகளை சொல்கிறார். 127 நாடுகளுக்கு பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது ஐயா. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள், நானும் என்னால் என்றபடி பரிந்து பேசும் மிஸ்டரியை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? எங்கள் கூட தொடர்பு கொள்ளுங்க. டெய்லி உங்களுக்கு ஒரு சில ஜெப குறிப்புகள் 10 நிமிஷம் மாத்திரம் நீங்கள் ஜெபிச்சா போதும். நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு ஆண்டவர் நடப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அன்பினாலே தன்னால் என்றதை செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஏசப்பா மேலே உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன செய்யணும்? உங்களால் என்றதை ஏசப்பாவுக்கு நீங்கள் செய்யணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்தியா தேசத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் தன்னால் என்றதை செஞ்சால் போதுங்க. எங்களிடத்தில் ஒரு மிஸ்டரி இருக்கிறார். அவருக்கு 2 காது கேட்காதுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பலகீனத்திலே குற்ற மனச்சாட்சியில் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனால் அவர் ஒரு இயேசுவுக்கு ஒரு தீவிரவாதியாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. காது தாங்க கேட்கல, நான் நல்லா பேசுவார் பாருங்க. நல்ல ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அவரை குறித்து ஒரு குடும்பத்தார்கள் எனக்கு ஃபோனில் நேர பார்க்கும்போது சாட்சி சொன்னார்கள். அவருடைய சொந்த மகள் பாருங்கள் ஒரு கொடிய வியாதினாலே மரித்து கொண்டார்கள். டாக்டர் சொன்னார் கவுண்டிங்னா குறையாயிருச்சு, கட்டாயம் இறந்து போயிடுவாங்க. உங்கள் ஊர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருங்க, இந்த பாடியை எடுத்துகிட்டு எங்கே போய் அதை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இவர் வந்திருக்கிறார். இவருக்கு இப்படி இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாள் எங்கள் மக. அவருக்கு அதெல்லாம் காது கேட்கல. வாங்க போவோம், வாங்கன்னு சொல்லி அவர் வாட்டுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாருங்க. ஏசப்பா இந்த மகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. அந்த பாப்பா எந்திரிச்சிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறா. அருமையான தேவடி பிள்ளைகளே, தன்னால் என்றதை அவர் செய்கிறார் பாருங்க. ஆந்திர தேசத்தில் ஒருவேளை 2 கால்களும் ஊனமற்ற ஒரு சகோதரி, 2 கையில் ஒரு கை தான் சரியாக வேலை செய்யும், இன்னொரு அரை கை 1.5 கை உள்ள சகோதரி, ஒரு வாலிப சகோதரி எங்களுடைய மிஷனரியாக ஊழியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாள். நான் ஒரு 3 கால் சைக்கிளில் அவளை என்னை பார்க்க வந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான். நான் ஏதாவது உனக்கு ஒரு உதவி செய்யணுமான்னு சொல்லியா கேட்டால் அவள் சொன்னான், எனக்கு உதவினா வேண்டாம், என்னை மிஸ்டரியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னான். அல்லேலூயா.
நீ எப்படிப்பா மிஸ்டரியாக இருக்க முடியும்? எங்கள் தமிழ்நாட்டில் கைகால் நல்லா இருந்து அமுல் பேபி மாதிரி இருக்கிறவங்களே ஊழியம் செய்கிறதுக்கு வரமாட்டுறாங்க. நீ சும்மா 1.5 கை வச்சுருக்க, காலையில் இடுப்பு கீழே ஒன்றும் கிடையாதுங்க. அவளுடைய ஹைட்டே இவ்வளோதான். அவள் ட்ரெஸ்ஸு அவளே போட முடியாது பாருங்கள். அவள் நடக்கிறவங்க தவந்துக்கிட்டே தான் நடக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் உள்ள நீ எப்படி மிஸ்டரி பணியை செய்ய முடியும்? அவள் சொன்னா, எனக்கு வாய் இருக்குண்ணே, கண் இருக்குது, கையில் 1.5 கை இருக்குல்ல, எனக்கு என்னால் தொட்டு ஜெபிக்க முடியல, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எங்களோடு கூட இணைந்து முழு நேர மிஸ்டரை இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சன்னியாசி என்ற வாலிப சகோதரி தன்னால் இயன்றதை என் ஆண்டு மேலே வைத்திருக்கிற அன்பினாலே செய்த ஊழியத்தின் மித்தமாக ஒரு அழகிய ஒரு திருச்சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 கொரோனாவில் வந்துச்சுல. இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு சாவு வரலே இல்லைங்க. எதற்கு? நீங்கள் நல்லவங்களா? இல்லவே இல்லைங்க, கிருபை. இன்னும் நான் சொல்ல போனால் உங்களை ஆண்டவர் நம்புகிறாருங்க. என்ன நம்புகிறார்? என் பிள்ளை என் மேலே வச்சிருக்கிற அன்பினாலே தன்னால் இயன்றதை எழுப்புதலுக்காக செய்வார்கள் என்று ஆண்டவர் உங்களை நம்புகிறார். ஐயா, இந்த செய்தியை கேட்கிற சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். உன்னால் இயன்றதை நீ செய்து பார். செய்தால் எழுப்புதல் உன் கண்கள் முன்பாகவே ஆண்டவர் காண்பிப்பார். ஐயா, அல்லேலூயா. அந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்களால் 5 நிமிஷம் முடியுமாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களால் என்றபடி 5 நிமிஷம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஏசப்பா அற்புதம் செய்வாருங்க. டாக்டர் இறந்து விடுவா என்று சொன்ன அதே டாக்டர் சொன்னார், மரணத்திற்கான அந்த வியாதி இருந்ததற்கான ஒரு அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார். ஐயா, அல்லேலூயா. என் கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கொஞ்ச நாள் நல்லா இருந்தங்க. சாமி தான் நல்ல சாமி. கொஞ்ச நாள் அவர் மறுதலிச்சிட்டங்க. இயேசு தான் கடவுளுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? மறுதலிச்சிட்டேன். மறுபடியும் நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். இந்த செய்தியை கேட்குற சகோதரியை, நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவனா நன்றி இல்லாத கிறிஸ்தவனா? நன்றி இல்லை கிறிஸ்தவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படா நீங்கள் டெய்லி 1 மணி நேரமாவது ஏசப்பாவிடத்தில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணாமல் நீங்கள் நெத்திரைக்கு போக மாட்டீங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள் முழு நேரம் மிஸ்டரிகளாக ஒன்று வந்திருக்கணும். சரி, வர முடியலையா? உங்கள் பிள்ளைகளை முழு நேரம் மிஸ்டரியாக அர்ப்பணிச்சிருக்கணும். சரி, அர்ப்பணிக்கலையா? முழு நேரம் மிஸ்டரிகளை காணிக்கையினால நீங்கள் தாங்கி இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து உள்ள கிறிஸ்தவனா வாழ்ந்து காமிச்சிருக்கணுங்க. அதான் நன்றியுள்ள கிறிஸ்தவர்கள். நான் பாருங்கள், நன்றி இல்லாதபடி இயேசு கிறிஸ்து என்னை உயிர் கொடுத்து அவரை மறுதலிச்சிட்டாங்க. ஆனாலும் இயேசப்பா என்னை கைவிடலைங்க. நான் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் தூங்குகிற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூற்றின அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் கண்களினால் நான் தரிசித்தேன். பெண்ணாடை அணிந்தவராய் என் கண்கள் முன்பாக அழுது கொண்டே இருந்தார். தன் பாரங்களை சொல்லி அழுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களில் நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற வியாதிஸ்தர்களை சுகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே, அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் சமாதானம் விரும்புகிறேன். அழுது கொண்டே இருக்கிறாருங்க. அப்படி அழுகிற ஒரு மனிதரை இன்றைக்கு வரை நான் பார்த்ததே இல்லை ஐயா, பார்த்ததே இல்லை. அவர் அழுகிறதை பார்த்து என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும்போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பார்த்து அந்த மனுஷரை காணல. யார் அவர் என்ற கேள்வியோடு இருந்தபோது தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அவர் ஒரு அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரா? எப்படிங்க என்னால் சும்மா இருக்க முடியும்? இந்த செய்தி கேட்கிற சகோதரி எப்படிங்க உங்களால் சும்மா இருக்க முடியுது? சும்மா இருக்கிறதுனா என்ன? சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துட்டார், நல்ல பிஸ்னஸ் கொடுத்துட்டாரு, எனக்கு சொந்த வீடு கொடுத்துட்டார், கார் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டான்னு சும்மா அப்படி இருந்தால் போதுமா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைச்சிட்டார்ல, உங்கள் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, அவருக்காக நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணுங்க. ஏசப்பா மேலே அன்பு உங்களுக்கு இருக்குதாங்க. அந்த அன்பினாலே இயேசுவுக்கென்று ஏதாயிலும் செய்கிறதானைய ஊழியம். பாருங்கள்,
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த மனன வசனம், தாவீது கோலியாத்து சம்பவங்கள். இங்கே என்ன நடக்கிறது? சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும் 7 பள்ளத்தாக்குகளை அங்கு பாளையமிறங்கி இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். யுத்த களத்தில் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க, எதிரிகளோடு யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. அங்கு கோலியாத்து என்கிறவன் என் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தைக்கு ஒத்த யாராவது யுத்தம் பண்ணுப்பான்னு சொல்லி சவால் விடுகிறான். என் ஆண்டவருடைய நாமம் அங்கே தூசிக்கப்படுகிறது. ஆனால் அத்தனை யுத்தத்திற்கென்று பயிற்சி பெற்றவர்களில் ஒருவர் யுத்தத்திற்கு முன் வரவில்லை ஐயா. இன்றைக்கு என்ன நிலைமைங்க? இதுதாங்க நிலைமை. நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவருக்காக அவர் மேலே அன்பினாலே தன்னால் என்றதை செய்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருப்பதினாலே என் ஆண்டவருடைய நாமம் இன்னும் தூசிக்கப்படுகிறது ஐயா. இன்றைக்கு அணிவகுத்து சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்கள் நிற்கிறது போலதான் எனக்கு கிறிஸ்து உள்ள கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக அணிவகுத்து நிற்கிறோம். விசுவாசம் இல்லாத விசுவாசிகளாக அணிவகுத்து நிற்கிறோம். ஊழியம் செய்யாத ஊழியர்களாக நாம் அணிவகுத்து நிற்கிறோம். நம்ம எல்லாரும் நாம் ரட்சிக்கப்பட்டால் போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நின்ற இல்லைங்க. நீங்கள் உங்களால் இயன்றதை செய்தால் அல்லேலூயா, இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் ஐயா. கர்த்தரே தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ஐயா. முழங்கால் படியிடாத முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவல் எல்லாம் அவரை அறிக்கையிடும் ஐயா. அப்படிப்பட்ட நாட்கள், எழுப்புதல் நாட்கள் நம் காலங்களை என் ஆண்டவரால் தர முடியும். அதற்கு உங்களால் இயன்றதை நீங்கள் செய்ய வேண்டும் ஐயா. இங்கே நடக்குது பாருங்க, 40 நாள் காலையில் மாலையில் என் ஆண்டவர் நாமும் 80 முறை தூசிக்கப்படுதுங்க. யாரும் முன் வரலை. அங்கு தாவீது என்கிறவன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படி அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார். காணிக்கை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அவன் காணிக்கை கொண்டு வந்த காணிக்கைலாம் பார்த்தோம் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10 பால்கட்டிகள் அங்கே கொண்டு வர்றான் பாருங்க. இன்னும் அந்த முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 மரக்கால் வறுத்த பயறு, 10 அப்பங்கள் எல்லாம் காணிக்கை கொடுக்க வர்றாங்க. காணிக்கை யாரு கொடுக்கணுங்க? உண்மையாக யுத்த களத்தில் யுத்தம் பண்ணாங்கன்னா இதை கொடுக்க வேண்டிதான். அவங்க தான் சும்மா தானங்க கிடக்காங்க. சும்மா இருக்கவங்களுக்கு போய் இதுக்குங்க காணிக்க கொடுக்கறதுக்கு இந்த ஏன் எழுப்புதல் இல்லை? அதான் சரியான இடத்துக்கு காணிக்க போய் சேரல. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சோரி, நீங்கள் கொடுக்குற காணிக்கையின் மூலிமா புறஜாதிகளுக்கு என் ஆண்டோடைய அன்பு அறிவிக்கப்படுகிறதா, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா, அதற்கென்று தான் உங்களுடைய முதல் காணிக்கையை நீங்கள் அனுப்ப வேண்டும். கிறிஸ்தவங்களாக மாற்றுகிற ஊழியம் 90% தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்களுக்கு உங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டியதில்லை. புறஜாதிகள், காணாமல் போன ஆடுகள், தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் என் ஆண்டவர் அண்டையில் வர வேண்டும். அவர்களுக்கென்று உங்கள் காணிக்கை போய் சேர வேண்டும் ஐயா. அதுதான் ஆண்டோடைய விருப்பம். பாருங்க, யுத்தமே பண்ணாதவங்களுக்கு காணிக்கை கொண்டு வர்ற தாவீது வர்றாரு. அங்கே வர்ற வழியில் அங்கு நிலைமைகளை அறிந்து கொள்ளுகிறார். என் ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படுகிறதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். எல்லாரும் பயந்து ஆடி அப்படியே நிற்கிறாங்க. ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க, யுத்தத்திற்கு வரமாட்டாங்க. ஆனால் என் ஆண்டு மேலே உண்மையான அன்பு வைத்த இந்த தாவீதினால் சும்மா இருக்க முடியாது. அருமையான இந்த கிறிஸ்தவ நண்பர்களை, உண்மையாக என் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறாயா? உயிருள்ள ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா? அன்பாக இருக்கிறாயா? உங்களால் சும்மாவே இருக்க முடியாதுங்க. சும்மாவே இருக்க முடியாது. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பேதுருவிடத்தில் இருக்கிற, என் மீது அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறான். அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே அன்பாக இருக்கிறேங்கிறான். 3 முறை கேட்குறாரு. 3 முறை அவன் பதில் சொல்கிறான். ஆண்டவர் அவனிடத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் மீது அன்பாக இருக்கிறது உண்மையானார், என் ஆத்துமாக்கள் என் அண்டிலை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ உனக்காக ஜீவனை கொடுத்த, உனக்காக இரத்தம் சிந்தின, உன் பாவங்களை காண தண்டனை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை நீ நேசிக்கிறாயா? இயேசு மேல் உண்மையாக அன்பு வைத்திருக்கிறாயா? அப்படி என்றால் உன்னால் சும்மா இருக்கவே முடியாது. உன்னால் இயன்றதை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் அன்பு. அன்பையா, தாவீது வருகிறான். என் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, நான் நேசிக்கிற என் ஆண்டவருடைய தூசிக்கப்படுகிறது என்று சொல்லி அவனால் சும்மா இருக்க முடியவில்லை ஐயா. அவன் 26வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையின் பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம், உயிருள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரே,
இவன் எம்மாத்திரம் என்று அந்த அன்பு அவனை உள்ளத்தை நிரப்புகிறதையா, பொங்கி வழிகிறது ஐயா, அவனை செயல்பட வைக்கிறது ஐயா. அவன் சொல்லுகிறான், இவன் நிமித்தமாக யாரும் கலங்க வேண்டியதில்லை, நான் யுத்தம் பண்ணுகிறேன், நான் இவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அன்பினாலே தன்னால் இயன்றபடி ஏதாவது யுத்தம் செய்ய வேண்டும் ஒப்பு கொடுக்கிற அவனை எல்லோரும் நிந்திக்கிறார். அகங்காரம் பிடித்தவனே எல்லாரும் சொல்லி, நீ சிறுபையன் என்று சொல்லித்தான் எல்லாரும் நிந்திக்கிறார். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் இவனுக்கு கவலை இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உண்மையா நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா, அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறாயா, அப்படின்னா ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பாய். நிறைய பேர் எங்கள் ஊழியத்தில் மெஷரியாக வருவாங்க, கொஞ்ச நாளில் அவங்க ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா, என்னை அவர் திட்டாரு, அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, காரணம் சொல்லுவாங்க. அருமையான சகோதரனை, இயேசு மேலே உனக்கு உண்மையான அன்பு இருக்கிறதா? அப்படி என்றால் நீ மற்றவர்களை நீ பார்க்கக்கூடாது, இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உன்னால் இயன்றதை நீ அவருக்கென்று செய்ய வேண்டும். பாருங்க, தாவீதுக்கு காது கேட்கல, யார் என்ன சொன்னாலும் இல்லைங்க, என் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, என்னால் இயன்றதை நான் செய்துதான் தீர்வேன் என்று சொல்லி யுத்த களத்தில் யுத்தத்திற்கண்டு தன்னை அர்ப்பணிக்கிறான். பாருங்க, நிறைய பேர் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. யுத்தம் பண்ணணும்னு சொன்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், கோட்டு டை போட்டிருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும். எத்தனை பேருங்க நம்ம சொல்கிறாங்க. அல்ல, அதுக்காக கோட்டு டை போட்டவங்கள நான் தப்பாக சொல்லலைங்க, அது அவங்களுக்கு ஸ்டைல் அப்படி இருக்குது. அதுக்காக போட தெரியாதவன் அதை போட வேண்டியதில்லை. இப்போ கணேசனுக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்னால் என்றதான் செய்ய முடியும். பாருங்கள், தாவீதுக்கு தலைச்சீரா, மார்க்கவசம், ஷூ எல்லாம் போட்டு ஒரு பட்டயத்தையும் கையில் கொடுத்து யுத்தம் பண்ணப்பா, இப்படி தான் யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஊழியனாலே ஒரு பேர் வைக்கணும், எங்கே போய் கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்காக பேர் வச்சா தப்பு சொல்லலை. ஒரு மேகசின் வெளியிடணும், ஒரு ஸ்டைல் அப்படியே இருக்கு பாருங்க. நான் சொல்கிறேங்க, அதுவும் செய்யலாம், ஆனால் ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. நீ முதல்ல உன்னால் இயன்றதை செய்ய தொடங்கு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்து காட்டு. இவன் தாவீது என்ன செய்கிறான், கொஞ்சம் நேரம் நடந்து பார்க்குறான், ஒன்றும் ஒத்து வரல, தூக்கி எரிஞ்சிடுறான். பாருங்க, பழக்கம் இல்லை, தூக்கி எரிஞ்சிடறா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரி, உனக்கு பழக்கம் இல்லாத ஊழியத்தை நீ செய்யாத, உனக்கு பழக்கம் இல்லாத காரியத்தை நீ செய்ய முயன்று தோத்து போகாத, நாட்களை வேஸ்ட் ஆக்காத. உனக்கு எது பெஸ்ட்டான்னு ஒரு தாளந்து ஏசப்பா கொடுத்துரும், அதை நீ பயன்படுத்தினா போதும். இவனுக்கு என்னங்க தெரியும், இவனுக்கு ட்ரெஸ் போட்டு யுத்தம் பண்ண தெரியுது, இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறவன் கவட்ட கல் தான் தெரியும். இதை நம்ம செஞ்சால் போதுங்க. அவன் பாருங்க, கவட்டை கல்லை எடுத்து கோழியாத்து முன்னாடி நிற்கிறான் பாருங்க, 5 கல் பறக்கிறாங்க. அல்லேலூயா. நாடிக்கொடி அந்த 5 கல்லுக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பினாலே முதல் கல்லுங்க, முதல் ஸ்டெப்லையே ஆண்டு கோழியாத்தி தாவீதை கொண்டு முறியடிக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அருமையான இந்த கிறிஸ்தவ நண்பர்களை, தாவீது தன்னால் இயன்றதை செய்யும்படி கவட்டையும் கல்லை எடுத்து எறிகிறான். அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க, இவன் தான் யுத்தம் பண்ண போகிறான். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, 47ஆம் வசனத்தில், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளை ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு என்னால் என்றதை செய்கிறது கவட்ட கல் தெரியுங்க. அடுத்து இவன்கிட்ட நான் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமாங்க, பேச தெரியுதுங்க. அல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ண தெரியுதுங்க, ஆண்டவரை அறிக்கையிட தெரியுதுங்க, என் ஆண்டவரை உயர்த்த தெரியுதுங்க. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சொல்ற, உங்களுக்கு பேச தெரியுமாங்க, சும்மா அங்கங்கே போய் பேசிட்டு தெரியாதீங்க. வாங்க, கிராமத்துக்கு வாங்குங்க, தெருவில் நின்று உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. ஏசப்பாவிடத்தில் நீங்கள் என்னெல்லாம் ருசி பார்த்தீங்களோ அதை நீங்கள் பேசுங்கங்க. அல்லேலூயா. நான் பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா அறிஞ்சு நான் பேச ஆரம்பித்தேன். என்ன பேச நினைச்சிங்க, எனக்கு தெரிஞ்சது 2 விஷயங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார், என் இருதயத்தில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்தினார், இதை நான் பேசுவேங்க. ஏசப்பா அழுகிறவரை நான் பார்த்தேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிற என் ஆண்டவர் ஐயா, கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர் ஐயா. இந்த 2 விஷயத்தை கிராமத்தில் தெருவில் நின்று பேசுவேன். இந்த செய்தி கேட்கிற கிராமத்தில் உள்ள சகோதரனே சகோதரி, உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஏதோ ஒரு பலவீனத்தின் மித்தமாக அழுது கொண்டே கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா,
கடன் என்ற பிரச்சனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? இயேசு என் கண்ணீரை துடைத்து எனக்கு அற்புதம் செய்தார். சாக கடந்த அந்த கணேசனை உயிரோடு கூட எழுப்பினார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உனக்காக கண்ணீரோடு கூட காத்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யவர் காத்திருக்கிறார். இயேசு அழுது கொண்டிருக்கிறார். நீ வா, அவர் உன் கண்ணீரை துடைப்பார். ஏசப்பா ருசி பார்த்த எனக்கு கற்றுக் கொடுத்த 2 சத்தியத்தை நான் தெருவில் பேசுவேங்க. இந்த தாவீது அதை தான் செய்கிறான். தன்னால் என்றதை, என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பினாலே என்றதை தாவீது செய்கிறான். அல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களால் இயன்றது என்னங்க? இப்போ யோசிங்க. ஏசப்பா இடத்துல உங்களால் மாதத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்த முடியுமாங்க? ஒன்றும் இல்லை, ஜெபக்கூட்டம் நடத்துறதுன்னா பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடுங்க, சிநேகிதர்களை கூப்பிடுங்க. ஜெபக்கூட்டத்துக்கு 2 அல்லது 3 பேர் இருந்தாலே போதும். உங்கள் வீட்டாளர்களோடு முதல்ல ஜெபக்கூட்டம் ஆரம்பிங்க. பிரதி முதல் பதன் மாதத்தில் பிரதி முதல் வாரத்தில் முதல் திங்கக்கிழமையில் எங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்கும்னு சொல்லி சும்மா ஒரு போர்டு எழுதி போடுங்க. அந்த மாதத்தில் 29 நாள் நீங்கள் பார்க்குற எல்லார்ட்டும் எங்கள் வீட்டில் இந்த முதல் திங்கக்கிழமை ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஐயோ, எனக்கு ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் பிரசங்கம் பண்ண யாரை கூப்பிடுறது? ஒன்றும் வெளி ஊழியரை கூப்பிடுறது நல்லது. கூப்பிடாட்ட பரவாயில்லைங்க, நீங்கள் போதுங்க. சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் கூடுறீங்களா, ஒரு 4-5 பாட்டுகளை பாடுங்க, 4-5 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் இடத்துல ஜெபக்குழு தலைவர்கள் கையேடுன்னு சொல்லி ஒரு மேகசைனை மாதந்தோறும் நாங்கள் போடுக்கிறோம். அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எப்படி ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கணும் முடிஞ்சால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கூட கொடுப்போம். 2வது சனி ஞாயிறில் உங்களுக்கு லீவ் இருக்குதா, வாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோதான். நீங்கள் கடைசி பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு டாப்பிக்கில் மார்க் 2 அதிகாரத்தில் திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்த அந்த டாப்பிக்கில் மாறி மாறி வாசிங்க. வாசிட்டு ஒரு 10 பேருக்குள்ள 10 பேரும் உங்களுக்கு தோன்றதை அப்படி டிஸ்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. இவ்வளோதாங்க ஜெபக்கூட்டம். தன்னால் இயன்றதை செய்தால் போதும் ஐயா, அன்பினாலே செய்தால் போதும். அந்த ஒரு ஜெபக்கூட்டத்தின் மூலியமாக உங்கள் பகுதியில் இருக்கிற கோலியாத்து போன்ற பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படும் ஐயா. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ நண்பர்கள் ஒரு 20 பேர் 50 பேர் உங்களால் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கல்யாண மண்டபத்துலையோ உங்களால் கூட்டி சேர்க்க முடியுமாங்க? நீங்கள் இன்னும் ஒரு 4 பேர் நீங்கள் எழுப்புங்களேன். நீங்கள் எழுப்புதல் விரும்புவோர் முகாம்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் நான் நடத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் பகுதிகளை நீங்கள் ஒழுங்கு செய்யுங்க, நான் வர்றேங்க. ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றேன். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களால் என் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே இயன்றதை செய்யும்படி ஒப்பு கொடுங்கள் ஐயா. நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அனுப்புவார் ஐயா. தாவீது தன்னால் இயன்றதை செய்யும்படி கவட்டையும் கல் எடுத்து கோலியாத்துக்கு நேராக அவன் எறிகிறான். கோலியாத்து முறியடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதன் நிமித்தமாக தாவீது தலை உயர்த்தப்படுகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 பேர் பெருமைப்படுத்தப்படுகிறது. ராஜா வீட்டு மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான், ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். நான் சொல்கிறேங்க, உங்களால் என்றதை ஏசப்பாவுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் ஐயா. தாவீதின் தலையை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகிற ஒரு கிராமத்தில் இருக்கிற கணேசனை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. உங்களை பயன்படுத்த மாட்டாரா? இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டு மேலே வச்சிருக்கிற அன்பினாலே உங்களால் என்றதை செய்யும்படி ஒரு பொருதனை பண்ணுவீர்களா? பொருதனை பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்துவீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தாவீது தன்னால் என்றதை செய்தது போல தன்னால் என்று ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு கற்றுத்தருவீரா? ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆரம்பிக்கட்டும், ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்தை செய்யட்டும், தன்னால் என்றபடி ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது இயேசுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கட்டும், தன்னால் என்ற காணிக்கைகளை தேவையுள்ள இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைப்பதற்கு உதவி செய்வீரா? இதன் மூலியமா உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தன்னால் என்றதை செய்யும்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக மாற்றுவீரா? அவளுக்கு தேவையான ஒரு அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் முரளி கிதியோன். நான் பாண்டிச்சேரி பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். நான் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி 10 வருடம் குழந்தை இல்லாமல் தொட்டில் கட்டி போட்டு நான் குழந்தையாக பிறந்தேன் என்று சொல்லி சொன்னார்கள். என்னை படிக்கிற வயதிலிருந்து நான் பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே முதன்மையான இடத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 1ஆவதிலிருந்து 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் முதன்மையான இடத்திலே ஆண்டவர் என்னை வைத்தார். விளையாட்டிலும் படிக்கிற காரியங்களிலும் நான் முதன்மையான இடத்துல எப்படியாவது நான் படித்து ஒரு இராணுவத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். அது மாத்திரமல்ல, பிடி மாஸ்டராக உருவாக வேண்டும் என்று விரும்பினேன். அது மாத்திரமல்ல, போலீஸாகவும் உருவாக வேண்டும் என்று விரும்பினேன். இதன் மத்தியில் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவுகள் மூலமாக நான் படிக்கிற வயதில் செய்வினையின் பில்லி சூனியம் செய்வினையினால் பாதிக்கப்பட்டு நான் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டேன். வாலிப வயதாக கிட்டத்தட்ட 12 வயது இருக்கும் பொழுது படுத்த படுக்கையாக ஆகிவிட்டு சாப்பிட முடியாது, ஒரே தூக்கமாக வரும், தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாத நிலைமையிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி எங்களுடைய அப்பா அம்மா உறவுகள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு எனக்கு லட்சக்கணக்கான பண தேவைகளை ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் சரி செய்தும் சரியாகவில்லை. மற்ற இடங்களெல்லாம் போயிட்டு பில்லி சூனியம் எடுக்கிற இடத்தில் மத்தியிலெல்லாம் கொண்டு போய் வைத்து என்னை சரியாக்க வேண்டும் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகாத நிலைமையில தான் ஒரு நாள் நான் தனிமையில எவ்வளவோ இரவுகள் தனிமையில அழுத நாட்கள் உண்டு. எனக்கு சுகம் ஒருவர் தருவார் என்று சொன்னால், கடவுள் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயம் எனக்கு சுகம் தருவார், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் தனிமையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் என்னுடைய வீட்டில் அருகிலே யார் வீட்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு டிராக்ஸ் போட்டு எனக்கு எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில யாரோ ஒருவர் என்னை தூக்கிவிட்டு எழுந்து அதை எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், உன் மீது ஒருவர் அன்பு செலுத்த காத்திருக்கிறார், நீ அவரிடத்துல உன்னுடைய இருதயத்தை தருவாயா என்று சொல்லி அந்த டிராக்ஸ்ல எழுதி கொண்ட வசனத்தை படித்த உடனே எனக்குள்ளாக உள்ளுக்குள்ளாக இருந்த பாவங்கள்,
அக்கிரமங்கள் குற்றங்கள் எல்லாம் சரி செய்த ஒரு நிலைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என்னை விடுவிக்க அவரால் நிச்சயம் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு என்னை என்னுடைய பாட்டி ஊருக்கு சின்ன ஊர்ல அனுப்பினதுனால நான் இந்த பாட்டி ஊர்ல என்னுடைய தாய்மாமாவுக்கு நண்பரான ஒரு பாஸ்டர் ஜேஇயாக அவர் பணி செய்து வந்தார். அவரிடத்துல எங்களுடைய அக்கா மகன் இப்படி படுத்த படுக்கையாக படிக்க முடியாத நிலைமையில அவனுடைய வாலிப வயது முடிந்து விடுமோ, அவன் மரித்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்று சொல்லி அவரிடத்திலே கூடும் பொழுது அது சீக்கிரமாக அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தருவார், விடுதலை கொடுப்பார், அவரை வாட வைப்பார் என்று சொன்ன உடனே என்னுடைய பேரண்ட்ஸ் கடைசி முறையாக ஒரு தருணம் அவரை ஆலயத்தில் கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லி ஆலயத்தில் படுத்த படுக்கையோடு கொண்டு போய் என்னை விட்டு விட்டார்கள். அதன் மத்தியிலே அவர் எனக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளு, உன் பாவங்களுக்காக அநியாய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி அவர் எனக்காக உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்ததன் விளைவு நான் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னை போல சுகம் அறியாமல் என்னை போல வேதனையில் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாள் அவர் என்னிடத்தில் கேட்டார், நீ படித்து என்னவாக உருவாக போகிறாய் என்று கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு சுகம் தந்த எனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவருக்கு என் உயிர் உள்ளவரை நான் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அதன் மத்தியிலே அந்த ஆலயத்திலே 12 வருடங்களாக வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று கிராமமாக சொல்ல ஆரம்பித்தேன். அதன் மத்தியிலே நான் ஒரு நாள் என்னுடைய பாஸ்டர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யவார் என்று நினைத்து ஏமாற்றங்கள் அடைந்தது உண்டு. இதன் மத்தியிலே அவர் சொன்னார், உன்னை நான் பைபிள் காலேஜ் அனுப்பி வைப்பேன், நீ பைபிள் காலேஜ் படித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சொன்னவர் மறந்து விட்டார். ஆண்டவர் எனக்கு வாலிப வயதில் இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து ஒரு மிஷனரி ஊழியத்திலே சேர்த்து, மதுரை மாவட்டத்தில் மிஷனரி ஊழியத்திலே சேர்த்து ஒரு 3 வருடம் ஊழியராக கிராமங்களில் ஊழியராக பணி செய்யும் பொழுது அதன் மத்தியிலே எனக்கு வேதாகம கல்லூரி படிப்பதற்கான வழி வாசல்களை ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதாகம கல்லூரி முடித்தேன், BTH முடித்து நான் இன்னொரு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக எனக்கு திருமண அலைன்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எதை கேட்டாலும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்ய விடுவோம், மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், ஊழியர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் தான் எனக்கு என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எதை செய்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து தருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நான் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே குடும்பமாய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு திருமணம் ஆக வேண்டும், என்னுடைய திருமணத்தை நீ நடத்தி தர வேண்டும் என்று என்னுடைய எதிர்கால வாலிப வயதுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். அதே மாதிரி ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பேரண்ட்ஸ் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி என்னுடைய தம்பி தங்கை எல்லாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நான் எங்கே சென்றாலும் எங்கே பிரயாணம் பண்ணாலும் என் அருகில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய அன்பை சொல்லும்படியாக என்னை ஆண்டவர் அநேக இடங்களிலே பயன்படுத்தினார். எனக்கு ஒரே ஒரு காரியம், நான் சிறு வயதிலிருந்து அப்பா அம்மா இடத்துல வளராமல் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால நான் அன்புக்காக ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் அந்த அன்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததை போல ஆண்டவருடைய அன்பு எங்கே சென்றாலும் யாருக்கு வேணாலும் துணிச்சலாக தைரியத்தோடு அவரை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் எனக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, எனக்கு திருமணமானது. திருமணமாகி நான் ஒரு மிஷனரி ஊழியத்தில் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் குடும்பமாக. அதன் மத்தியிலே ஓசூர், பெங்களூர் பட்டணங்களிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் என்னை குடும்பமாக அழைத்து சென்றார். எனக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஒரு நாள் நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஒரு ஊழியரை நான் சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவர் சொன்னார்கள், நீங்க VMM அதாவது வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது, அதில் நீங்கள் ஊழியம் செய்ய அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதே ஒசூர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது அருமையான அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணன் அவர்கள் ஒரு கூடுகையிலே அவர் பேசினதை நான் கேள்விப்பட்டேன். குடும்பமாக கடந்து சென்றோம் அந்த கூடுகைக்கு. அவர் பேசினார்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அழுது கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கும்படியாக அநேகர் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பேசின காரியங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது. நான் அந்த தோழமை ஊழியரிடத்தில் கேட்டு நானும் இந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார்களா என்று கேட்டவுடனே அவர்கள் இங்கே தலைமை அலுவலகத்தில் சொல்லி அருமையான டேவிட் கணேசன் அண்ணனை பார்ப்பதற்கு கிருபை பாராட்டினார். அவரிடத்திலே வந்து கடந்து ஒரு நாட்கள் ஆகிட்டு அவர் வெளி இடத்துக்கு ஊழியம் கடந்து சென்றதுனால ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்னை இணைத்து குடும்பமாக ஊழிய செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் நிச்சயம் நம்மை அவரிடத்தில் அவரே பேசுவதற்கு அவரே கூப்பிடுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜபத்தோடு காத்திருந்தேன். ஒரு நாள் ஆகிவிட்டது. மறுநாள் அவர் மதிய வேலையில கடந்து வந்து முதலாவது என்னை கூப்பிட்டு அவரிடத்தில் பேசும்படியாக ஒரு அரை மணி நேரம் எங்களிடத்தில் பேசினார். என்னுடைய சாட்சியை கேட்டார், என்னுடைய அனுபவத்தை கேட்டார், என்னுடைய ஊழிய காரியங்களை கேட்டார். நீ எப்படிப்பட்டதான மத்தியிலே இந்த இடத்துக்கு இந்த கேம்பஸ் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே என்னுடைய சாட்சி முழுவதையும் அவரிடத்தில் சொன்ன உடனே என்னை அறியாமல் அழுது அவர் எனக்காக ஜெபித்து, ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு மிஷனரி ஊழியத்திற்கு தான் அழைத்திருக்கிறார். அங்க நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் தோல்விதான். உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் நீங்க எதிர்பார்த்து எதெல்லாம் கடந்து சென்றீர்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு தோல்வியை தான் சந்தித்தீர்கள். ஆனாலும் ஆண்டவர் தான் இந்த ஊழியத்திற்கு உம்மை அழைத்து வந்தார் என்று சொல்லி ஜெபித்து குடும்பமாக நீங்கள் வாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிப்பினுடைய சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த ஊழியத்தில் மிஷனரியாக கணவன் மனைவியாக குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், எந்த மனிதனை பார்த்தாலும் தைரியமாக ஆண்டவரை பற்றி அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவருடைய ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவருக்காக ஜெபித்து அவரை ஆண்டுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். இம்மட்டுமாய் ஆண்டவர் என்னை ஊழியத்திலே சாட்சியாக பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாக அநேகருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக. நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே 10 வருடமாக திருமணம் நடைபெற்றும் குழந்தை இல்லாமல் பிறந்ததனால எனக்கு பிறகு என் தம்பி என் தங்கை பிறந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய ஜெனரேஷனிலே ஆண்டவரை அறிந்த குடும்பம் இன்றைக்கு என்று சொன்னால் நாங்கள் தான் இன்னைக்கு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய புதிய இல்லத்தை ஒன்று கட்டி அதன் மேலே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தின்படியாக வீட்டு வேலைகளை முடித்து ஆலயத்தை கட்டுவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். எங்கு சென்றாலும் இயேசுவே ஆண்டவர் என்று தைரியமாய் சொல்லுவதற்கு, ரட்சிப்பு மக்கள் அடைவதற்கு ஆண்டவர் என்னை கிராம மிஷனரி ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ்தலோ. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம ஒரு பாட்டு படிப்போமா? ஃபஸ்ட்டில் பாடுவோம், அப்புறம் நம்ம ஆக்ஷனோட செய்வோம். சரியா? நல்லா கவனிங்க. சேவல் கூகும் வேளையிலே எழுந்திரு, நீ வேத புஸ்தகத்தை நீ திறந்திரு, ஜீவனுள்ள வார்த்தையை நீ படிச்சிடு, நீ கண்ணு நீரை வடிச்சு நீ ஜெபிச்சிடு, படிப்படியா தேவன் உன்னை உயர்த்துவார், தீமைக்கெல்லாம் விலக்கி உன்னை காக்குவார், படிப்படியாய் தேவன் உன்னை உயர்த்துவார், தீமைக்கெல்லாம் விலக்கி உன்னை காக்குவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்படி பாட்டு பிடிச்சதா? நாம் இன்னொரு தடவை பாட்டோடு சேர்ந்து நம்ம ஆக்ஷன் கூட பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இந்த பாட்டோட ஆக்ஷன் செய்வோமா? நல்லா கவனித்து பாருங்க. சேவல் கூகும் வேளையிலே எழுந்திரு, வேத புஸ்தகத்தை நீ திறந்திரு, ஜீவனுள்ள வார்த்தையை நீ படிச்சிடு, கண்ணு நீரை வடிச்சு நீ ஜெபிச்சிடு, படிப்படியாய் உயர்த்துவார், உன்னை படிப்படியாய் உயர்த்துவார், தீமைக்கெல்லாம் விலக்கி உன்னை காக்குவார்,
தீமைக்கெல்லாம் விலக்கி உன்னை காக்குவார். ஹalleluya 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 ஹalleluya. குட்டீஸ், பாட்டு பிடிச்சுதா? ஆக்ஷனோட செய்ய தெரியுமா? நல்லா கவனித்து செய்யுங்க. நீங்களும் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு படிங்க. சரியா? பாய். மோவாபின் எல்லையை நொறுக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சேட் புத்திரரை நிர்மூலமாக்குவேன்னு சொன்னீங்களே, என் பக்கத்து வீட்டுக்காரன் நிர்மூலமாக்குவேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சங்கீதத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கும், என் சத்துருக்கள் விழுவார்களாக, என் காலை அவங்க தலை மேலே வைப்பேன், மிதிப்பேன், ரத்தத்தில் என் காலை கழுவுவேன்லாம் இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ரத்த வெறி வந்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவன் சாகணும், அவன் அழிகிறத பார்க்கணும்டான்னு வந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய சத்துருக்கள் அப்படின்னு வரக்கூடிய எல்லா கேட்டகரியும் எப்படி பார்க்கணும்? நான் சொல்ல வார்த்தை நல்லா கவனிங்க. சங்கீதத்தில் நிறைய என் சத்துருக்கள் அப்படின்னு தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுவார். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவங்கள நீங்கள் முறியடிச்சு போடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் நிறைய இடத்துல வரும். அதை சரியாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கீ என்ன தெரியுமா? 1 பேதுரு 5 எழுதியிருக்கு, நம்ம விரோதி யாரு, சத்ரு யாரு? பிசாஸ். அப்படி தான் படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சத்ருக்கள்னு வரும்போது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சத்ருவின் கூட்டம் பிசாசும் விழுந்து போன தூதர்களும் தான். அப்படி மனசில் வச்சு படித்து பாருங்கள், பைபிளே வேற மாதிரி புரியும். எப்படி படிக்கக்கூடாது? மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே என் எதிரிகள் எனக்கு முன்பாக விழ வேண்டும் அப்படிங்கிறத மனிதர்களை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. எனக்கு விரோதமாக இருந்தவன் என் காலில் வந்து விழணும், என் கூட கர்த்தர் இருக்காருன்னு அவன் பார்க்கணும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் மாறிடணும். நமக்கு மனிதர்கள் விரோதிகளே கிடையாது. அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். அவங்கள நினச்சா நமக்கு கோவம் வரக்கூடாது. அவங்க விழுந்து போகணுங்கிற எண்ணங்கள் ஜெபங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அதுதான் நம்முடைய போராட்டம். பிசாசும் அவனுடைய கூட்டம் தான் நம்முடைய எதிரி. அதை மனதில் வச்சு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு அந்த எதிரிகள் அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு விரோதமாய் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ்லாம் இன்னும் அது ஒரு கரெக்டான ஃபோக்கஸில் இருக்கும். அதை அப்படி சரியாக புரிந்து கொள்ளாட்டா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்கள் நிறைய பேர் நமக்கு எதிரியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை கூட எதிரியாய் பார்க்கவில்லை. அல்லேலூயா. யூதாஸ் கூட இருந்து இத்தனை வருஷம் அன்பா இருந்து உன்னை நான் நேசிச்சேனே, அட படுபாவி என்ன காட்டி கொடுக்குறியான்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? சிநேகிதனே. சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, கையில் ஆணிகள் வலிக்குது. ஆணி அரைஞ்சவங்களை பார்த்தவர் என்ன சொன்னாரு? பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவ பாருங்களேன், இயேசு கிறிஸ்து, மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதர்களை ஒரு மனிதனை கூட விரோதியாய் அவர் வாழ்க்கை முழுசும் பார்க்கல. சிலரை கண்டிப்பார். பரிசேயர்களை உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவார், எதிரிகளா பார்க்கல, உங்களை கண்டிக்கிறார். உங்களுக்குள்ள இப்படி ஒரு தப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாரே தவிர மனிதர்களை ஒரு நாளும் அவர் எதிரிகளாய் பார்க்கவில்லை. ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் நமக்கு வாழ்க்கையில நம்ம மனதில் ஒரு மனிதனும் எதிரியாய் நமக்கு இருந்துடவே கூடாது. யாரை நினைச்சு நமக்கு கோவம் வந்துடக்கூடாது, யாரை நினைச்சு நமக்குள்ள கசப்பு இருந்துடக்கூடாது. அதற்கு ஒரே வழி, ஆண்டவர் மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிற அதை எல்லாம் அப்படியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். யாராவது நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாங்க, அவங்க முகத்தை நினைச்சா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு கசப்பு வரலாம். அவங்களுக்காக டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்கள ஆசீர்வதிச்சு, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆசீர்வதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நம்ம இருதயத்தில் உள்ள கசப்பு மாறிடும். நமக்கு மனதளவிலே யாருமே எதிரியாக இருக்க மாட்டாங்க. சங்கீதங்களை படிக்கும்போது எதிரிகள் சத்துருக்கள்னு சொல்லும்போது நமக்கு மனிதர்களே ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, உருமாற்றப்பட்ட ஒரு இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டு வரலாறை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பர்த்தலமேயு சீகன் பால்க் என்கிற ஒரு தேவ மனிதர் மிஷனரியாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர் வந்தார். அவர் பாருங்க, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி அப்படிங்கிற பகுதியை அவர் கிட்டத்தட்ட 7 மாதங்கள், நல்லா கவனிங்க, 7 மாதங்கள் கடல் பயணம், ஒரு கடுமையான கடல் பயணத்தை மேற்கொண்டு தரங்கம்பாடியிலே அவர் கால் வைத்தார். இங்கே இருக்கிற வெயில், இங்கே இருக்கிற சீதோஷ்ண நிலை எல்லாம் எதுவுமே அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும்
தேவன் மீது அன்பு கொண்டவராக, நம்முடைய மக்கள் மீது ஒரு ஆத்தும பாரம் கொண்ட ஒரு மனிதராக அவர் தரங்கம்பாடியிலே தன்னுடைய வாழ்வை அவர் வாழ ஆரம்பித்தார். விசேஷமாக தமிழ் எழுத்துக்களை அவர் எப்படி எழுதி பழகிறது, எங்கே எழுதி பழகிறது அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே வந்த நாட்களிலே யாருமே அவரை மதிக்கலையாம், யாருமே அவருக்கு இடம் கொடுக்கலையாம். அப்போ என்ன செய்தார் அப்படின்னா, அந்த கடற்கரை மணலிலே அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து ஜெபம் செய்து முடித்து விட்டு அந்த கடற்கரை மணலிலே தன்னுடைய விரலினாலே தமிழ் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக எழுதி பழக ஆரம்பித்தார், வாசிக்க ஆரம்பித்தார், படிக்க ஆரம்பித்தார். இன்னும் விசேஷமாக தமிழ் மொழியிலே இருக்கிற இலக்கணத்தை அவர் கண்டுபிடித்தார், இலக்கணத்தில் இருக்கிற நல்ல அழகை அவர் கண்டுபிடித்து எப்படியாவது இந்த தமிழ் பேசுகிற மொழி மக்கள் மத்தியிலே அவர்கள் கைகளிலே ஒரு வேதாகமத்தை கொடுத்து விட வேண்டும், அவர்கள் கைகளிலே பரிசுத்த வேதாகமம் இருக்க வேண்டும் என்று ஆத்தும பாரம் அதிகம் கொண்டவராக தன்னுடைய உடல் நிலையையும் கருத்திலே கொள்ளாமல், விசேஷமாக அவருக்கு அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு சில பலவீனங்களோடு அவர் இருந்த ஒரு மனிதர். ஆனால் பாருங்கள், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கால சூழ்நிலை எல்லாம் பொருட்படுத்தாமல் பார்க்குற சின்ன பிள்ளைங்க, பார்க்குற பெரியவங்க எல்லாரிடத்துலையும் அவர் தமிழ் மொழியை பேசி பழகி நன்றாக கற்றுக்கொண்டார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தமிழ் பண்டிதராக அவர் மாறிவிட்டார், தமிழ் பண்டிதராகவே அவர் மாறிவிட்டார் என்று சொல்லலாம். இப்படி போய்கொண்டிருந்த காலகட்டத்திலே நல்லா கவனிங்க, 1708ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அவர் தமிழ் மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து முடித்தார். இன்னொரு காரியம் நடந்தது, அவர் பெரிய முயற்சி எடுத்தார், பெரும்பாடுபட்டார். அநேகர் அவரை எதிர்த்தார்கள், அநேகர் அவரை நிந்தித்தார்கள், அநேகர் அவர் முன்பாக சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், அவரை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளினார்கள், அவரை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், இப்படியே நீ போய்கிட்டே இருந்தேன்னு சொன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னு சொல்லி அவரை பயமுறுத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் மத்தியிலே 1715ஆம் ஆண்டிலே ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் தமிழ் மொழியை அச்சிட்டு ஜனங்களின் கைகளிலே கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய திருச்சபைகள் பாடுகிற ஞான பாட்டுகளாக இருக்கட்டும், கீர்த்தனைகளாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் மேல் நாட்டு அந்த ராகத்திற்கு தகுந்தாற் போல அவைகளை எல்லாம் தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து அவர் ராகத்தையும் அமைத்து ஜனங்களுக்கு பாட சொல்லி கொடுத்தாராம். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை என்று சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட இந்த சீகன் பால்க் தன்னுடைய 37ஆம் வயதிலே அவர் தன்னுடைய இந்த பூ உலகத்தின் ஓட்டத்தை முடித்தார், அவர் மரித்தார். இன்றைக்கு 3 நூற்றாண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவ மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, 3 நூற்றாண்டுகள் தாண்டி இன்றைக்கு நாம் நிற்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன, இன்னும் பல மொழிகளிலே, நம்முடைய இந்திய மொழிகளிலேயே வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை, அச்சடிக்கப்படவில்லை, ஜனங்களுடைய கைகளிலே விநியோகிக்கப்படவில்லை. இது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய சவால். இந்த சவாலை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 28:19-20 நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா இன மக்களையும் நாம் தேடி செல்லுவோம். அவர்களுடைய மொழிகளிலே வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை கொள்வோம். அவர்களுடைய மொழிகளிலே, அவர்கள் கைகளிலே வேதாகமங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சை கொள்வோம். இந்த பர்த்தலமேயு, சீகன் பால்க் போன்ற மிஷினரிகளின் ஆத்தும பாரம் இந்த 3 நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பற்றி பிடிப்பதாக. அப்படி நாம் செயல்படும் போது தேவன் இந்த தேசத்திற்கு, இந்த தேச மக்களுக்கு நம்மை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஏதோ மெதுவா சொல்றா, மேல போறாங்க, சுத்தி வராங்க. எத்தனை தடவை அந்த பிள்ளை தன்னுடைய தாயை கூப்பிட்டாலும் அந்த தாய் குனிந்து செவிசாய்த்து பதில் கொடுக்கறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய 4 வயது பிள்ளைய கூட்டிட்டு ஒரு பிக் பஜார் போனாங்க.
அங்கே போய் அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையானதும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போதுலே போய்கிட்டு இருக்கிற கடையில் போயாச்சு. கபோர்டாக பார்க்குறா அந்த பாப்பா. பார்த்து அதில் உள்ள பொருளெல்லாம் கையை நீட்டி காமிக்கிறா. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போதுல நிறைய நேரம் அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு ஏதோ மெதுவாக சொல்கிறா. அவங்க அம்மா நல்லா ஹைட்டாக இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து 4 வயசு பிள்ளைங்கிறனால அவங்க முழங்கால் அளவு தான் இருக்கிறா. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவங்க அம்மா குனிஞ்சி அவள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதுக்கு ஒவ்வொரு தடவையும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி மேலே இறங்குறாங்க, மேலே போகிறாங்க, சுற்றி வராங்க, ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே வராங்க. எத்தனையோ முறை அந்த பிள்ளை கூப்பிட்டாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த பிள்ளை கூப்பிடும் பொழுதெல்லாம் அந்த தாய் வந்து அந்த பிள்ளையுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்குறவங்களா, செவி சாய்க்கிறவங்களா இருந்தாங்க. இதை அந்த கடையில் இருக்கிறவங்க அநேகர் பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உலக பிரகாரமான தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய தாய் எத்தனை தடவை அந்த பிள்ளை தன்னுடைய தாயை கூப்பிட்டாலும் அந்த தாய் குனிந்து செவி சாய்த்து பதில் கொடுக்குறாங்க. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் தம்முடைய செவியை நமக்கு நேராக சாய்த்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே அநேக முறைகள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் செய்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது.